அந்த பற்றில் ட்ரைனிங் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் ஏழை மக்களுக்கு எப்படி வந்து செஞ்சாரோ அதை தான் சபதம் எடுத்துக்கு வெளியே வந்து 39 ஆண்டுகளும் என் பயணம் அந்த வலியோர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமாக தான் போயிருந்தது. ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகிட்ட பாடு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ரிட்டையர்ட் ஆக பார்த்து கடவுள் என்ன வேலை கொடுக்க போகிறான்னு தெரில. ஆனால் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் போய் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது என்னை கல்வித்துறையில் தமிழ்நாடு அரசு ட்ரைனிங் சென்டருக்கு வாங்கினாங்க. அங்கே போய் ஒரு 4 மாதம் 5 மாதம் மதுரை பிள்ளையாரில் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அப்படி ட்ரைனிங் கொடுக்கூட வந்து திரும்ப நான் இங்கே வந்திருப்பாடு தான் அந்த என்னை அழைக்கிறதுக்கு பல சிலுவைகளை சுமந்து கொண்டு நிலம் படம் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்றாரு. அந்த நிலை எனக்கு உருவாயிடுச்சு. அதனால் எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் மறந்து இந்த ஆன்மீக பயிரை தான் கையில் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இதை ஒரு வருஷம் ஆகுது இந்த பயணம் தொடங்கி. அப்போ அவரை பற்றி கேட்டரிங் சென்டரில் போய் புக் எடுத்து எல்லாருக்கும் 300 பேரை வாட்ஸ்அப் உருவாக்கி அவங்களுக்கு அந்த 3 மணிக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தந்தை நம்ம 100ஆண்டு விழாவில் ஆண்டவர்கிட்ட நினைப்பூசில் தந்தைக்காக புனிதர் பட்டத்துக்காக உங்கள்கிட்ட பரிந்துரைன்னு ஒரு கோரிக்கை கொடுத்தேன். இவருக்கு கோரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை 5வது மன்றாட்டு படிக்க சொல்லி போஸ்கோ கொடுத்தாரு. மூத்த தொடங்கின பாடு பிலாசோன் போட்ட பாடு அந்த மன்றாட்டை என்கிட்ட வாங்கின்னு போய் நீ 1வது மன்றாட்டை படின்னு ஒரு வாதியை சீட்டு கொடுத்தாரு. அந்த 1வது மன்றாட்டில் டபி சாமியாருடைய புனித நிலைக்கு உயர்த்துறதுக்கான மன்றாட்டு. இது வந்து ஒரு மிராக்கலாக எனக்கு எடுத்துச்சு. அது போஸ்கோ ஃபாதர் நிறைய விதத்தில் அதை தொடர்பாக இருந்தார். அதனால் இந்த பணி எடுத்து செய்யத்த பிற்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு டைமும் இந்த செயல்னால் எல்லா வேலையும் எடுத்து முதல்ல முடிச்சுருவேன். டைப் பண்ணுவோம், எதோ அனுப்பணுமோ எல்லாம். அது அப்படியே அந்த செயல் வளருகிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நிறைய பேர்கிட்ட தொடர்போ மற்றதோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் சந்தித்து பல கிராமங்களை சந்தித்து விக்காரெட்டி பாதங்கள்கிட்ட சந்தித்து அப்போ விக்காரெட்டி காரங்க சந்திக்கும் போது வெள்ளூர் பிஷப்பு அங்கே இருந்தார். அப்புறம் செய்யூர் விக்காரெட்டி இப்படி ஒரு 8 விக்காரெட்டிகளை சந்திச்சிட்டோம் சார் பயணங்களோட. அப்போ இது வந்து ஏதோ ஒரு ஒரு அழைப்போ இதை செயல்படுத்துறதுக்கான ஒரு தூண்டுதல் மனசில் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைய நிலைக்கு வந்து நின்று இருக்குது. நன்றி.